ஹாய் அண்ட் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ஃபே பாய்ஸ் ஓ சேனல். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்த டர்க்கிஷ் ட்ராமாவோட எபிசோட் 53 தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். அப்படி இல்லைன்னா என்னோட சேனல் எல்லா எபிசோடுமே அவைலபிளா இருக்கு, பிளேலிஸ்ட் அவைலபிளா இருக்கு, செக் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். எபிசோட் 53யோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. அவன் மார்னிங் எழுந்து பாக்குறா, ஹீரோ பக்கத்துல இல்ல. ஸோ அங்க இருக்க ரூம்ல எல்லாரும் தேடி பாக்குறா, அவன் எங்கேயுமே காணும். அப்ப நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப வரிடா இருக்கா, இவன் எங்க போனான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயினுக்கு என்ன பயம்னா, லைக் அந்த ஆளுங்களை தேடி இவன் பின்னாடியே போயிருக்க போறான், இவனுக்கு ஏதாவது ஆயிட போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பயப்படுவா. இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீனா நம்ம ஹீரோவும் அந்த ஃப்ரெண்டும் வந்து ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி பக்கத்து ஊருக்கு வந்திருக்காங்க. ஸோ அந்த ஆளோட இன்ஃபர்மேஷன் வந்து இங்க இருந்தா வந்திருக்கு அப்படின்னு யாரும் சொல்லியிருக்காங்க போல. ஸோ அவங்கள தேடி இங்க வருவாங்க. வந்து பார்த்தா அந்த ஊர் லோக்கல் ரவுடிஸ் எல்லாம் இருப்பாங்களா, அவங்களாம் வந்து இங்க எப்படி வந்த, உனக்கு இங்க என்ட்ரியே கிடையாது, எதுக்காக வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு இருப்பாங்க ஹீரோவையும் அந்த ஃப்ரெண்டையும். அப்போ வந்து அந்த லோக்கல் ரவுடி சொல்லுவாங்க, மரியாதையா வந்து பணம் கொடுங்க, அப்படி இல்லைன்னா வந்து உங்களை இங்க அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருப்பாங்க கத்தியெல்லாம் வச்சு. ஸோ அப்போ நம்ம ஹீரோவும் அந்த ஃப்ரெண்டும் அவங்க 2 பேரும் அடிச்சு போட்டு, அப்போ நம்ம ஹீரோக்கு வந்து அந்த சண்டையில வந்து கையில அடிபட்டுரும். இங்க நம்ம ஹீரோ வந்து அந்த அடியாளுங்களை ஒன் ஆஃப் த ஆளுங்களை வந்து புடிச்சு கேட்பான். சோ நான் ஒருத்தவங்களை தேடி வந்திருக்கேன், அவங்க இங்கதான் இருக்காங்க, இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு, எங்க இருக்கான் சொல்லு, உனக்கு தெரியாம இந்த ஊர்ல யாரும் வர முடியாது, சோ நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்பான். அப்ப அந்த அடியாள் சொல்லுவான், வந்தான் ஒருத்தன், அவன் 5 கிலோமீட்டர்ஸ்ல உள்ளதான் எங்கேயும் சுத்திட்டு இருக்கான், நீ தேடி பாரு அப்படின்னு சொல்லிடுவான். சோ இங்க நம்ம ஹீரோ வந்து கிளம்பி போயிடுவாங்க. இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. எங்க சித்தி வந்து ஹீரோயினை கிட்னாப் பண்ண சொன்னால அந்த ஆளை தான் பார்க்க வந்திருக்கா. இதே ஆளை தான் நம்ம ஹீரோவும் தேடுறான். சித்தி எதுக்காக இங்க வந்து அந்த ஆளை பார்க்க வந்திருக்கானா, அவ பொண்ணுக்காக தான். அவன் பொண்ணுகிட்ட வந்து இந்த ஆள் வந்து மிரட்டுவான், காசு கொடு இல்லைன்னா நான் டேரக்டே சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆள் வந்து மிரட்டிட்டு இருப்பான். சோ அதை செட்டில் பண்ண இங்க காசு எடுத்துட்டு வந்து கொடுக்கதான் சித்தி வந்திருப்பா. சித்தி கேப்பா அந்த ஆள்கிட்ட, நீ இங்க வந்தது யார்கிட்டயும் சொல்லல, யாருக்கும் தெரியாது தானே, இந்த விஷயம் பத்தி நீ யார்கிட்டயும் பேசல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சித்தி கேப்பா. அப்ப அந்த ஆள் சொல்லுவான், இல்ல நான் யார்கிட்டயும் சொல்லல, மரியாதையா மணியை கொடு, அப்பதான் நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன், இல்லைன்னா நான் எல்லார்கிட்டயும் போய் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் சொல்லுவான். இங்க வந்து சித்தி கூட வந்த ஒரு பாடி கார்டுக்கு வந்து ஒரு கால் வரும். என்னன்னா ஹீரோவும் இந்த இடத்துக்கு தேடி வந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் வந்துடும். சித்தி என்ன நினைப்பாலாம், இவன் தான் வந்து சொல்லியிருப்பான் போல ஹீரோ கிட்ட, சோ அதனாலதான் வந்து ஹீரோ வரான் போல அப்படின்னு நினைச்சிட்டு இங்க சித்தி வந்து அந்த பாடி கார்டுக்கு கண்ணை காட்டுவா. இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம சித்தி பொண்ணதான் காட்டுறாங்க. அவள் ரூம்ல இருக்கா, செமையா பயந்து போயிருக்கா. அப்போ வந்து அவ என்ன சொல்றானா, என்னோட அம்மா வந்து அந்த ஆளை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஹீரோ கண்டுபிடிச்சிட்டானா எல்லாமே ஸ்பாயில் ஆயிடுமே, அப்போ நம்ம ஹீரோக்கு வந்து தெரிஞ்சிடுமே நான் தான் இது பண்ணதுன்னு சொல்லிட்டு, அப்போ ஹீரோ வந்து என் லைஃப்ல இருந்து தூக்கி போட்டுருவானே, நான் என்ன பண்றது, ஹீரோ கண்டுபிடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க புலம்பிட்டு இருப்பா. அப்போ வந்து நம்ம சித்தி பொண்ணு சொல்லுவா, இது எல்லாமே வந்து ஹீரோயினாலதான் வந்துச்சு, அவ மட்டும் என் லைஃப்ல இல்லைன்னா நான் நிம்மதியா ஹீரோட வாழ்ந்துட்டு இருந்திருப்பேன், இது எல்லாமே அவ பண்ணதுதான், நான் சும்மா விட மாட்டான் அவளை, கண்டிப்பா நான் கொலை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து இவ வந்து சைக்கோ மாதிரி பேசிட்டு இருப்பா. அப்போ வந்து ஹீரோட போட்டோ பார்த்துட்டு அவ ரொம்ப ஹீரோ மேல வந்து பைத்தியமா இருக்கா, லைக் ஹீரோ கிட்ட வாழ்ந்தே ஆகணும், அதுக்காக எந்த எல்லைக்கு வேணா போவேன்னு சொல்லிட்டு இங்க வந்து இவ அந்த வெஞ்சன்ஸை காமிச்சிட்டு இருக்கா. இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல சித்தி பொண்ணதான் காட்டுவாங்க. அவ வந்து ஸ்ட்ரைட்டா ஹீரோயினோட ரூமுக்கு தான் வருவா. வந்துட்டு செம்மையா கத்துவா. ஆக்சுவலி அவ வந்து ஒரு சைக்கோ மாதிரி தானே யோசிச்சுட்டு இருக்கா, ஆல்ரெடி அவ பயத்துல இருக்கா. இங்க வந்து நம்ம ஹீரோயின் மேலதான் அந்த மொத்த கோவத்தையும் காட்டுவா. நீ மட்டும் என்ன நினைச்சிட்டு இருக்க, ஹீரோ வந்து உன்கிட்ட வந்துருவான்னு நினைக்கிறியா, கண்டிப்பா அவன் வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து அவ பேசிட்டு இருப்பா. அப்ப நம்ம ஹீரோயின் சொல்வா, தயவு செஞ்சு ரூம் விட்டு வெளியே போ, என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. பட் அவ கேட்காம கோவத்துல என்ன பண்றோன்னு தெரியாம அங்க போய் ஹீரோயின் திங்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு உடைச்சிட்டு இருப்பா. நீ இந்த விஷயம் வச்சுதானே ஹீரோ மாய்க்கிற, இது எல்லாமே நான் உடைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தத்தையும் உடச்சு போடுவா. அவ ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கீழே போடுவா. உனக்கு கொஞ்சமாச்சா மரியாதை இருந்துச்சுன்னா இந்த வீட்டை விட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சித்தி பொண்ணு சொல்லிட்டு இருப்பா. அப்போ வந்து நம்ம ஹீரோயின் அவளை புடிச்சிட்டு எடுத்து வந்து டோர் கிட்ட எடுத்து வந்து போடுவா. நீ தயவு செஞ்சு ரூம் விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்வா. பட் அவ கேட்கற மாதிரி இல்ல. அப்ப அவ என்ன சொல்வானா, நான் கண்டிப்பா உன்னோட முகத்தரையை நான் கிழிப்பேன், நீ இந்த இன்னோசன்ட் ஃபேஸ் வச்சுதானே ஹீரோவை மயக்கிட்டு இருக்க, நீ எவ்வளவு பெரிய பாம்புன்னு நான் எல்லாருக்கும் காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சித்தி பொண்ணு சொல்வா. இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ அந்த ஃப்ரெண்டை தான் காட்டுவாங்க. அவங்க வந்து அந்த ஆளை தேடி வந்திருப்பாங்க. வந்து பார்த்தா அந்த ஆள் ஆல்ரெடி இறந்து போயிருப்பான். இங்க நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு, அவன் இறந்துட்டான், இப்பதான் இறந்திருக்கான் போல, இன்னும் வந்து அவன் உடம்புல சூடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். ஆக்சுவலி இந்த ஆளை கொலை பண்ணது வந்து நம்ம சித்தி தான். சோ அவ பாடி கடைக்கிட்ட கண்ணு காமிச்சிருப்பா சொன்னல, சோ அவங்க தான் வந்து கொலை பண்ணிருப்பாங்க இந்த ஆளை. சூசைட் மாதிரி அவங்களே ரெடி பண்ணிருப்பாங்க. சோ அதனால நம்ம ஹீரோ என்ன நினைச்சுப்பான், இது வந்து சூசைட் போல, சோ அவங்க சூசைட் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்டும் ஹீரோ கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க.
அப்போ வந்து அந்த ஃப்ரெண்டு கேட்பான் இப்ப நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஹீரோ சொல்லுவான் நீ போலீஸ் ரிப்போர்ட் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். எங்க நம்ம ஹீரோ வந்து செம்ம டென்ஷனா இருப்பான். ஏன்னா அவன் வந்து ஒரு லீட் கிடைக்கும், சோ ஹீரோயினை யார் கிட்னாப் பண்ணது தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் இவ்வளவு தூரம் வந்திருப்பான். பட் இங்க இவன் இறந்து போனதுனால நம்ம ஹீரோக்கு எந்த விஷயமே தெரியாது. சோ அவன் க்ளூலெஸ்ஸா அங்கேயே நிப்பான். சோ இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீனா நம்ம ஹீரோவும் அந்த ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் வராங்க. அப்போ வந்து ஹால்ல வந்து ஹைதரும் அவ பொண்டாட்டியும் நிக்கிறாங்க. அப்போ வந்து ஹைதர் கேட்பான் என்னாச்சு கண்டுபிடிச்சா யார் இது பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு ஹைதர் கேட்பான். அப்போ வந்து ஹீரோ சொல்வான் நான் கண்டுபிடிச்சேன், அந்த ஆளையும் நான் பார்த்துட்டேன், இது எல்லாமே ஒன்னாலதான், நீ பண்ண அந்த டர்ட்டி பிசினஸ்னாலதான் ஹீரோயினுக்கு வந்து இந்த மாதிரி த்ரெட் வந்திருக்கு, நீ மட்டும் ஒழுங்கான பிசினஸ் பண்ணியிருந்தா ஹீரோயினுக்கு இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு இருக்க மாட்டால அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஹீரோ செம்மையா கோவப்படுவான். அப்போ வந்து ஹைதர் சொல்வான் நான் பண்ண பிசினஸ் எப்பவே முடிஞ்சு போச்சு, அதை வச்சுக்கிட்டு இப்ப யாரும் வந்து பழி வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹைதர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவான். பட் நம்ம ஹீரோ வந்து கேட்கிற மாதிரி இல்ல. நம்ம ஹீரோட டவுட் ஃபுல்லா வந்து ஹைதர் மேலதான் இருக்கும். ஹீரோ சொல்வான் நான் இந்த விஷயத்த வந்து நான் ஹீரோயின் கிட்ட சொல்ல மாட்டேன், நீ தான் அதை பண்ணன்னு சொல்லிட்டு. நான் இந்த விஷயத்த போய் சொன்னா அவ ஆல்ரெடி வந்து அப்செட் ஆயிடுவா, ஆல்ரெடி அவ நிறைய விஷயம் கோ த்ரூ பண்ணிருக்கா, இதையும் சொன்னா அவ இன்னும் டென்ஷன் ஆவா, அதனால இது நான் அவகிட்ட சொல்ல போறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அங்க நம்ம ஹீரோயின் வரா. அப்ப நம்ம ஹீரோயின் கேட்பா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அப்போ வந்து ஹீரோ எதுவுமே பேச மாட்டா, சைலண்டா இருப்பான். இங்க வந்து அவங்க அம்மா சொல்லுவாங்க எதுவும் இல்ல, ஹீரோ வந்து அந்த ஆளை கண்டுபிடிச்சிட்டானா அதுதான் வந்து எங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. இங்க நம்ம ஹீரோயின் வந்து கேட்டுட்டு இருப்பா என்ன ஆச்சு உங்க 2 பேருக்கும், ஏன் இந்த மாதிரி இருக்கீங்க, அது மட்டும் இல்லாம சண்டை போட்டிருக்கீங்களா, ஹீரோ கையில வேற அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்டுட்டு இருப்பா. அப்போ வந்து அந்த ஃப்ரெண்டுல சிரிச்சுட்டே சொல்லுவான் குட் லக், அவதான் கேள்வி கேட்கறாள், நான் ஆல்ரெடி சொன்னல அவ வந்து உன்னை கத்துவா, அவ கோவப்படுவான்னு, உனக்கு அடிபட்டா அதே மாதிரி வந்து கேட்கறா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அந்த ஃப்ரெண்டு போயிடுவான். எங்க நம்ம ஹீரோயின்ல நீ எதுக்காக இந்த மாதிரி பண்ற, நீ எதுக்கு போகணும் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பா. அப்போ வந்து ஹீரோ கத்துவான் பின்ன என்ன பண்ண சொல்ற, உன்னை கிட்னாப் பண்ணிருக்காங்க, வீட்டுல உட்காந்துட்டு இருக்க சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கோவத்தோட கேட்பான். அப்ப ஹீரோயின் சொல்லுவா இல்ல உனக்கு ஏதாவது ஆயிடுக்கு போகுதுன்னு, இல்ல உனக்கு ஏதாவது ஆயிட போகுது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அதனாலதான் சொல்றேன், அது மட்டும் இல்லாம நீ கொஞ்சம் ஹர்ட் ஆகாம இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்வா. அப்ப வந்து ஹீரோ சொல்லுவான் நீ ஆல்மோஸ்ட் சாவர நிலைமைக்கு போயிட்ட, எனக்கு ஹர்ட் தானே ஆகுது, பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான். இங்க நம்ம ஹீரோயின் யோசிப்பா. இங்க நம்ம ஹீரோ சொல்லுவான் என்னோட வைஃபை யார் டச் பண்ணாலுமே அவங்க கண்டிப்பா அதுக்கு பனிஷ்மெண்ட் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், நான் அவங்களை கண்டிப்பா வந்து தேடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம ஹீரோ சொல்லுவான். நெக்ஸ்ட் சீன்ல சித்தியும் சித்தி பொண்ணதான் காட்டுறாங்க. அப்போ வந்து சித்தி பொண்ணு வந்து பயந்துட்டே கேட்பா என்னாச்சுமா நீங்க போன விஷயம், அந்த ஆளை கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அப்போ அந்த சித்தி சொல்லுவா நான் கண்டுபிடிச்சேன், அதுக்கப்புறம் அவனை கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சித்தி சொல்லுவா. அப்போ எங்க சித்தி பொண்ணு சொல்லுவா அப்பாடி இப்பதான் கொஞ்சம் ரிலீஃபா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் அவ பெருமூச்சு விடுவா. அப்போ அவங்க அம்மா சொல்லுவாங்க இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா, நான் மட்டும் டைமுக்கு போலனா ஹீரோ வந்து அவனை பிடிச்சிருப்பான், ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சோம், தயவு செஞ்சு இதுக்கு அப்புறம் ஸ்டூப்பிடான திங்ஸ் எல்லாம் பண்ணாம இரு, தேவையில்லாத பிளான் எல்லாம் போடாத எங்க சித்தி வந்து சொல்லிட்டு இருப்பா. அப்ப சித்தி பொண்ணு சொல்லுவான் சரி சரிம்மா நான் எதுவும் பண்ண மாட்டேன், இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அப்போ வந்து சித்தி வந்து இங்க வில்லத்தனமா சொல்லுவா நம்ம வந்து ஹீரோயினை வந்து ஏதோ பண்ணக்கூடாது, ஹீரோ மனசுல இருக்க ஹீரோயினை வந்து ட்ரஸ்ட்டை மட்டும் பிரேக் பண்ணா போதும், அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஹீரோயினை இந்த வீட்டை விட்டு துரத்திடுவான், சோ நம்ம அந்த ப்ராசஸ் தான் பண்ணோம், அதுக்கு நம்ம வந்து நசீர் கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சித்தி சொல்லுவா. இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. இங்க நம்ம ஹீரோ ஹீரோயினை காட்டுறாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோக்கு வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி விட்டுட்டு இருப்பா. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்வா நீ எதுக்கு இந்த மாதிரி தேவையில்லாத வேலைக்கெல்லாம் போற, நான் தான் சொன்னல அந்த பிரச்சனையை விடுன்னு சொல்லிட்டு, எதுக்காக இந்த மாதிரி போயிட்டு அடிபட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்டுட்டு இருப்பா. அப்ப நம்ம ஹீரோ சொல்வா என்ன எப்படி சும்மா இருக்க சொல்ற, உனக்கு என்ன பண்ணிருக்காங்க, அவங்கள சும்மா விடலாமா, நான் ஏதாவது பண்ணணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம ஹீரோ சொல்லுவான். அப்ப நம்ம ஹீரோயின் சொல்வா தயவு செஞ்சு இதை பத்தி யோசிக்காத, நான் ஆல்மோஸ்ட் அன்னைக்கு வந்து சாவர நிலைமைக்கு போயிட்டேன், அது எனக்கு எப்படி தெரியுமா ஹாண்ட் பண்ணுது, ஒரு நாளும் என்னால தூங்க முடியல, அவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்வா. அப்ப நம்ம ஹீரோ சொல்வா அதான் நான் உன் கூட இருக்கேன்ல, நீ எதுக்கும் பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான். அப்ப நம்ம ஹீரோயின் சொல்வா இல்ல நான் அதுக்காக ஒன்னும் பயப்படல, நான் என்னை பத்தி கூட நான் யோசிக்கல, நான் உன்னை பத்தி தான் யோசிக்கிறேன், எனக்கு கிட்னாப் பண்ண பீப்புள் வந்து எவ்வளவு டேஞ்சரஸான பீப்புள் உனக்கு தெரியுமா, அவங்க எனக்கு கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க, உனக்கும் அதே நிலைமை ஆகலாம்ல, எனக்கு அதுதான் பயமே, எனக்காக நீ போய் உனக்கு ஏதாவது ஆயிடும்னு சொல்லிட்டு தான் நான் ரொம்ப பயப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்வா. அப்ப நம்ம ஹீரோ சொல்வான் இங்க பாரு நீ பயப்படாத, எதுவுமே நடக்காது, இப்ப நான் முன்னாடி தானே இருக்கேன், எனக்கு எதுவும் ஆகலல்ல, அப்ப எதுக்கு பயப்படுற நம்ம ஹீரோ கேட்பான். அப்ப நம்ம ஹீரோயின் சொல்வா நீயே நான் சொல்றது எதுவுமே கேட்க மாட்டேன், நீயே இந்த விஷயம் நீ சீரியஸா எடுத்துக்க மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்வா. அப்ப நம்ம ஹீரோ சொல்வான் சரி ஓகே நீ வந்து பயப்படாத, எதுவும் இல்ல, இந்த விஷயம்லாம் நீ பார்க்கும்போது உனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கும், எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்வான். அவன் சொல்வான் சரி இதுக்கப்புறம்ல இருந்து நான் வந்து கேர்ஃபுல்லா இருக்கேன், இதுக்கப்புறம்ல இருந்து எனக்கு எதுவும் ஆகாது, நான் என்ன பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான். இங்க நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோக்காக லிட்டரலி அழுவா, அவனுக்கு ஏதாவது ஆயிட போகுதுன்னு சொல்லிட்டு இவ பயப்படுவா. இங்க நம்ம ஹீரோவும் வந்து அஷூரன்ஸ் கொடுப்பான் நான் இதுக்கப்புறம் என்ன நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நம்ம ஹீரோல சரி வா உன்னை நான் ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன்
அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போவான். இங்க நம்ம ஹீரோயின் கேட்பா, என்ன இடம், எதுக்காக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்போ ஹீரோ சொல்லுவான், அது உனக்கு ஒரு சர்ப்ரைஸ், வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஹீரோயினை கூட்டு போயிடுவான். இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோ ஹீரோனை தான் காட்டுறாங்க. இவங்க 2 பேருமே வந்து அந்த தாத்தா பாட்டி வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோ வந்து இங்கதான் நம்ம ஹீரோயினை கூட்டு வந்திருக்கான். ஸோ எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா பேசிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோயின் அழகா நம்ம ஹீரோக்கு வந்து அந்த டீலாம் எடுத்து கொடுப்பான். ஸோ அப்போ நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை ஸ்மைல் பண்ணிட்டே பார்ப்பான். அதாவது சைட் அடிச்சுட்டே பார்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கும். ஆக்சுவலி கைஸ், இதுக்கப்புறம் எப்படி போகும்னா 2 பேருமே வந்து ஒரு லவ் மூட்ல தான் போவோம். ஸோ போற எபிசோட்லாம் அப்படிதான் இருக்கும். அந்த ஒரு தாட்லயே நீங்களும் பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். ஏன்னா இங்க வந்து ஹீரோ வந்து ஹீரோயின் அப்படிதான் பாப்பான். அப்போ வந்து நம்ம ஹீரோ சொல்லுவான், சாரி உங்ககிட்ட வந்து நான் சொல்லாம வந்துட்டேன், நான் இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா பாட்டி கிட்ட நம்ம ஹீரோ சொல்லுவான். அப்ப அவங்க சொல்லுவாங்க, இல்ல இல்லப்பா, இது உன் வீடு மாதிரி நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இங்க வந்து எல்லாருமே பேசிட்டு இருக்கும் போது அந்த தாத்தா பாட்டி சொல்லுவாங்க, வா நம்ம போய் வந்து டின்னர் ரெடி பண்ணலாம், பசங்க வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்ப ஹீரோயின் சொல்லுவா, உங்களுக்கு எது கஷ்டம், இன்னைக்கு டின்னர் வந்து நாங்க பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவா. சோ அந்த தாத்தா பாட்டி ஓகேன்னு சொல்லிடுவாங்க. இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீனா நம்ம ஹீரோ ஹீரோயின் வந்து அந்த கிச்சனுக்கு தான் வந்து பாப்பாங்க. பார்த்தா அங்க வந்து ரொம்ப மெஸ்ஸியா இருக்கும் கிச்சனு. ஸோ பிளேட்ஸ் எல்லாமே வந்து வாஷ் பண்ணாம இருக்கும். அப்போ வந்து ஹீரோயின் சொல்லுவா, நம்ம வந்து ஒர்க்கை பிரிச்சுக்கலாம், நான் வந்து வாஷ் பண்றேன், நீ வந்து இந்த பிளேட்ஸ் எல்லாம் எடுத்து வை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லுவா. அப்போ ஹீரோ ஓகே அப்படின்னு சொல்லிடுவான். அப்போ நம்ம ஹீரோயின் வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவா. வாஷ் பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருப்பா. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்வா, நீ வந்து ஒரு பாஸ் தானே, நீ வந்து இங்க ஒர்க் பண்றது எல்லாமே உனக்கு புதுசா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்பா. அப்போ நம்ம ஹீரோ சொல்லுவான், இல்ல இல்ல, எனக்கு இந்த ஏரியாலாம் காலேஜ் படிக்கும் போதும் சரி, அதுக்கப்புறமாவும் சரி, சோ எனக்கு இந்த கிச்சன் ஏரியாலாம் ஃபெமிலியர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். அப்போ ஹீரோயின் சொல்வா, ஓகே ஓகே அப்படின்னு சொல்லுவா, நீ தான் வந்து ரொம்ப ஸ்பெஷல், ஏன்னா நீ தான் வந்து பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் ஆச்சு, சோ உனக்கு எந்த ஒர்க்கும் பண்ணிருக்க மாட்டேன், உனக்கு தெரியாது தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான். அப்ப ஹீரோயின்ல, ஆமா ஆமா, அது ஒண்ணும் ஏன் தப்பு இல்லையே, எனக்கு யாருமே சொல்லி தரல, நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவா. அப்ப ஹீரோல, சாரி, முதல்ல ஒழுங்கா வாஷ் பண்ணு அப்படின்னு சொல்லுவான். அப்ப நம்ம ஹீரோ வந்து அந்த பிளேட் எடுத்துட்டு வரும்போது 2 பேரும் இடிச்சுப்பாங்க. அப்ப அந்த பிளேட் கீழே விழுந்து உடஞ்சிரும். அப்ப நம்ம ஹீரோயின் கத்துவா, பாரு உன்னாலதான் இந்த பிளேட் உடஞ்சது, ஒரு வேலை உருப்படியே செய்ய மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து கத்திட்டு இருப்பா. அப்போ ஹீரோ சொல்லுவான், உன்னாலதான், நீ தான் வந்து இடிச்சு விட்ட அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுப்பாங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து கீழே வந்து அந்த உடஞ்சு போன பிளேட்டை பிக் பண்ணலான்னு போறப்போ ஹீரோயின்ல, வேணாம் உனக்கு ஆல்ரெடி அடிபட்டிருக்கு, நானே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் எடுக்க போவா. அப்போ ஹீரோல, இந்த வீட்டுல ஒரு ஆளுக்கு அடிபட்டுறது போதும், இன்னொரு ஆள் அடிபட தேவையில்ல, நீ ஏறி நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனே அது பிக் பண்ணி எல்லாத்தையும் டஸ்ட்பின்ல போட்டுருவான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வந்து வாஷ் பண்ணிட்டு இருப்பா. சோ வாஷ் பண்றப்போ அவளோட முடியெல்லாம் வந்து முன்னாடி வந்து விழும். சோ ரொம்ப கஷ்டப்படுவா. அப்போ நம்ம ஹீரோ தான் வந்து அந்த முடியெல்லாம் வந்து ஒழுங்கா ப்ராப்பரா புடிச்சு அரேஞ்ச் பண்ணி நம்ம ஹீரோயின் கொடுப்பா. இங்க வந்து நம்ம ஹீரோ வந்து அவளோட முடி வந்து அட்ஜஸ்ட் பண்றப்போ நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவா, அங்க வாட்டர் தானே இருக்கும், சோ சோப்பு நுரை அந்த மாதிரி இருக்கும்ல, சோ அதை வச்சு நம்ம ஹீரோ மூஞ்சில பூசி விட்டுருவான். இங்க 2 பேரும் வந்து ஃபன்னா 2 பேரும் சண்டை போடுவாங்க. அப்ப நம்ம ஹீரோ சொல்லுவான், உனக்கு சண்டை தான் வேணுமா, சரி வா நம்ம சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து தண்ணி எடுத்து ஹீரோ மேல ஊத்த, ஹீரோ வந்து சோப் எடுத்து ஹீரோயின் மேல பூச, ஹீரோயின் வந்து ஹீரோ மேல பூச, இந்த மாதிரி 2 பேரும் ஜாலியா ஃபன் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப இவங்க 2 பேரும் வந்து க்ளோஸ் ஆவாங்க. சோ அப்போ நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை வந்து கிட்ட வச்சு பாத்துட்டு இருப்பான், ஹீரோயினும் பாத்துட்டு இருப்பா. அப்போ டக்குன்னு நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஆக்வர்ட் ஆயிடும். சோ அவ நவுண்டுருவான். சோ இங்க 2 பேருமே வந்து நவுண்டுருவாங்க. அதுக்கப்புறமா அப்போ நம்ம ஹீரோயின் சொல்வா, எனக்கு குக் பண்ணவே தெரியாதே, நம்ம எப்படி குக் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்பா. அப்போ இவன் சொல்லுவான், நீ குக் பண்ணு, நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். அப்ப நம்ம ஹீரோ கேட்பான், ஆமா நீ அன்னைக்கு வந்து குக் பண்ணிலாம் எனக்கு கொடுத்தியே, அப்ப அது என்னது, இப்போ குக் பண்ண தெரியாதுன்னு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்பான். அப்ப நம்ம ஹீரோயின் சொல்வா, அன்னைக்கு வந்து எனக்கு ஹெல்ப் இருந்துச்சு, நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க, அதனால பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்வா. அப்ப நம்ம ஹீரோ வந்து செம்மையா சிரிப்பான். இவ்வளவு எபிசோடுக்கு அப்புறமா இப்பதான் நம்ம ஹீரோ வந்து லிட்டரலி சிரிக்கிறான். பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும். நம்ம ஆல்மோஸ்ட் 50 எபிசோட் வந்துட்டோமா, சோ அவன் இந்த எபிசோட்ல தான் நல்லாவே சிரிக்கிறான். அப்ப நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு சொல்வா, நீ அடிக்கடி இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்வா. அப்ப ஹீரோ கேட்பான், என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்போ வந்து ஹீரோயின் சொல்வா, நீ அடிக்கடி சிரிக்கணும், நீ சிரிக்கும் போது ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. அப்ப நம்ம ஹீரோ வந்து அப்படியே சிரிச்சுட்டே யோசிப்பான். அப்ப நம்ம ஹீரோயின் சொல்வா, நீ வந்து ஆல்ரெடி வந்து ரொம்ப டஃப்பான பர்சனு, நீ எப்பவுமே வந்து டென்ஷனா இருப்ப, ரூடா இருப்ப, நீ சிரிச்சு நான் இப்பதான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்வா. அப்படி சொல்லிட்டு அவ போய் ஒர்க் பண்ண போயிடுவா. அப்ப நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை வந்து பாத்துட்டு இருப்பான். சோ இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பா. இங்க டயலாக்
டயலாக்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ 2 பேரும் பேசிக்க மாட்டாங்க. ஹீரோட தாட்ஸ் எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் ஹீரோ வந்து ஹீரோயினை பார்த்துட்டு இருப்பான் நல்லா ஸ்மைல் பண்ணிட்டு. நம்ம ஹீரோ வந்து இப்பதான் ரொம்ப ஹாப்பியா இருக்கான் அவ கூட இருக்கும் போது. இந்த சீன்ல இருந்து நம்மளுக்கு தெளிவா புரியுது. ஸோ இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட்ல நம்ம ஹீரோ ஹீரோயினை தான் கட்டுறாங்க. அவங்க 2 பேரும் வந்து ஷாப்பிங்காக வெளியே வந்திருப்பாங்க. வீட்டுக்கு திங்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து 2 பேரும் வாக் பண்ணி வந்துட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் வந்து கொஞ்சம் பயப்படுவா. அப்போ நம்ம ஹீரோ கேட்பான், என்ன ஆச்சு, எதுக்காக பயப்படுற அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவ சொல்லுவா, இல்ல என்னை யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி இருந்துச்சு, ஸோ அதுக்காக தான் அப்படி பயந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லுவா. அப்போ ஹீரோ வந்து, எதுவும் இல்ல, நான் தான் உன் கூட இருக்கேன்ல, எதுவும் ஆகாது, அது மட்டும் இல்லாம நான் இங்க தானே இருக்கேன், என்ன ஆயிட போகுது, பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். அப்போ வந்து ஹீரோயின் சிரிக்கணும்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் காமெடி எல்லாம் பண்ணிட்டு இருப்பான். இங்க நம்ம ஹீரோயின் வந்து சிரிப்பான். அப்போ வந்து ஒருத்தர் பார்த்துப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான், ஹீரோயினோட ஃபேஸை டச் பண்ணிட்டு அவன் சொல்லுவான், நீ சிரிக்கும் போது ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான். இங்க வந்து நம்ம ஹீரோ வந்து ஒரு லவர் பாயா மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோ வந்து ரியலைஸ் பண்ணுவான், அச்சச்சோ இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு நினைச்சிட்டு, நான் அப்படி மீன் பண்ணல, நீ சிரிச்சா அழகா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். ஸோ ஆக்வர்ட் ஆயிடும் ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும். ஸோ இங்க 2 பேரும் வாக் பண்ணி போயிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் நசீரை காட்டுறாங்க. நசீர் வந்து அங்க போர்ட் கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ வந்து சித்தியும் சித்தி பொண்ணு வராங்க. ஸோ அவங்கள பார்க்கறதுக்காக தான் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ வந்து நசீர் வந்து சொல்லுவான், என்ன ஒரு சர்ப்ரைஸ், உங்க அம்மா வராங்க என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சித்தி பொண்ணை பார்த்து கேட்பான். அப்போ அந்த சித்தி சொல்லுவாங்க, நான் ஒன்னும் இங்க பேச வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்ப நசீர் சொல்லுவான், எனக்கும் உங்ககிட்ட பேசணும் ஆசை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நசீர் சொல்லுவான். அப்போ வந்து சித்தி சொல்லுவாங்க, உனக்கு ஒரு ஆஃபர் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ அந்த சித்தி சொல்லுவாங்க, உனக்கு ஹீரோயின் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்ப நசீர் சொல்லுவான், ஆமா, இந்த உலகத்தை விட அதிகமா எனக்கு அவளை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நசீர் சொல்லுவான். அப்ப சித்தி சொல்லுவாங்க, அவளுக்காக நீ என்ன வேணா பண்ணுவியா அப்படின்னு கேட்பாங்க. அப்ப அவன் சொல்லுவான், நான் எது வேணா பண்ணுவேன், என் லைஃபை கூட கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். அப்ப இங்க சித்தி பொண்ணுல, நீ அந்த சாதாரணமான பொண்ணுகிட்ட என்னத்த பாதியோ தெரியல, எதுக்காக இந்த மாதிரி பண்ற, அவன் என்ன அவ்வளவு ஸ்பெஷலா அப்படின்னு சொல்லிட்டு சித்தி பொண்ணு சொல்லுவான். அப்போ நசீர்ல, அஸ்லே கொஞ்ச நேரம் சைலண்டாயிரி அப்படின்னு சொல்லிட்டு அவ பேரை சொல்லுவான். அப்போ சித்தி சொல்லுவான், இதனால உன் லைஃபே ரிஸ்க்ல இருக்கும், பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு சித்தி கேட்பா. அப்போ நசீர் சொல்லுவான், நீங்க எதை பத்தி சொல்றீங்க, கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நசீர் சொல்லுவான். இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீனை நம்ம ஹீரோ ஹீரோயின் வந்து நடந்து வந்துட்டு இருப்பாங்க ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு. ஸோ அப்போ வந்து நம்ம ஹீரோயின் சொல்லுவான், அங்க ஒரு ஷாப் இருக்கு, நம்ம அங்க போய் ஷாப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவான். இங்க நம்ம ஹீரோல, நீ போய் பண்ணிட்டு வா, நான் கொஞ்சம் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லுவான். அப்ப ஹீரோயின்ல, இல்ல நீயும் வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கையை பிடிச்சி கூட்டு போயிட்டு இருப்பான். இது வந்து நம்ம ஹீரோ வந்து பின்னாடில இருந்து பார்ப்பான். பார்த்துட்டு அவன் ரொம்ப ஹாப்பியா இருப்பான், ஹீரோயின் வந்து அவளை கூட்டு போறது. ஸோ எல்லாமே இங்க நம்ம ஹீரோ வந்து ரொம்பவே சந்தோஷப்படுவான். அப்போ வந்து அந்த இடத்துக்கு வந்து ஒரு போட்டோ எடுக்கிறவங்க வந்து, நான் உங்களை போட்டோ எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்ப நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை பார்ப்பான். ஹீரோ எதுவுமே சொல்ல மாட்டான். அப்ப ஹீரோயின் சொல்வான், இல்ல நாங்க வந்து கொஞ்சம் ஒர்க் இருக்கு, நாங்க வீட்டுக்கு சீக்கிரமா போகணும், நாங்க இன்னும் நாள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. அப்போ அந்த சேல்ஸ்மேன் சொல்லுவான், இல்ல இனி காலில இருந்து எங்களுக்கு சேலே ஆகல, என்னோட ஃபர்ஸ்ட் சேலா நீங்க எறீங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். அப்ப ஹீரோல, சரி நீங்க வந்து சேலே ஆகலன்னு சொல்றீங்க, அதனால நாங்க 2 பேரும் போஸ்ட் கொடுக்குறோம் போட்டோக்காக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான். இங்க ஹீரோயினும் ஓகேன்னு சொல்வா. இங்க ஹீரோ ஹீரோயினை தான் காட்டுறாங்க. 2 பேரும் வந்து போட்டோக்கு போஸ்ட் கொடுக்க சொல்லுவாங்க. ஸோ அந்த சேல்ஸ்மேன் போய் போட்டோ எடுப்பான். இங்க வந்து 2 பேருமே தனித்தனியா நிற்பாங்க. நடுவில் ஒரு பெரிய கேப் இருக்கும். அப்போ அந்த சேல்ஸ்மேன் சொல்லுவான், கொஞ்சம் ஒட்டி நில்லு. ஸோ அப்போ நம்ம ஹீரோ மனசுல என்ன ஓடும்னா, உனக்காக நான் லைஃப்ல என்ன ரிஸ்க் வேணா எடுப்பேன், சாவணும்னு இருந்தா கூட நான் செத்து போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மனசுல ஓடும். ஹீரோயின் பார்த்துட்டே இருப்பான். ஹீரோயினும் ஹீரோ பாப்பா. ஸோ இங்க அந்த சீன் அப்படியே கம்ப்ளீட்டட். ஸோ எபிசோட் 53 இங்க கம்ப்ளீட்டட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ கைஸ். எபிசோட் 54 நான் நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றேன். கீப் லவ்விங், கீப் ஷேரிங் அண்ட் இந்த சீரீஸ்லாம் யார் இன்னும் பார்க்க ஸ்டார்ட் பண்ணலையோ அவங்களுக்குலாம் சென்ட் பண்ணி விடுங்க. See you in the next video. Bye bye.